பேசிக்ஸில் எடுக்கிறது, அதுக்கப்புறமா மினி பேருந்துகளை வந்து தனியார்கிட்ட ஒப்படைக்கிறது. இப்போ சொகுசு பேருந்துகள் அப்படின்ற அடிப்படையில் தனியார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒரு தகவல் வருது. அது என்ன திட்டம் தொடர்றதுனால எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு? இப்போ பிரீமியம் சர்வீஸ்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணை போன செப்டம்பர்லேயே வெளியிட்டிருக்காங்க. இப்போ செப்டம்பரில் வெளியிட்ட அரசாணையை இதுவரைக்கும் அவங்க ரகசியமாக வைத்திருந்தார்கள். இப்பொழுதுதான் எங்களுக்கே கிடைச்சிச்சு. இதுவே இந்த அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இல்லை, ஒரு திருட்டுத்தனமான வேலையை செய்கிறது என்பதை இந்த அரசாணையை அவர்கள் மறைக்கக்கூடிய நடவடிக்கைகளே தெரியும். அந்த அடிப்படையில் பிரீமியம் சர்வீஸ் என்று சொல்லி தனியார் பேருந்துகள் சென்னை மாநகரத்தில் நாங்கள் சொகுசு பேருந்து ஓட்ட போகிறோம், நிறையா பேர் சொகுசு பேருந்து தான் விரும்புகிறாங்க, அதனால் சொகுசு பேருந்தை ஓட்டுவதற்கு நாங்கள் பிரீமியம் சர்வீஸ்னு விட போகிறோம். அந்த பிரீமியம் சர்வீஸில் தனியார்கள் ஓட்டுவாங்க. அவங்க எங்கேனாலும் ஓட்டிக்கலாம், கட்டணத்தையும் அவங்க நிர்ணயம் செய்து கொள்ளலாம். எம்டிசி அதுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்கும் என்ற அடிப்படையில் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மிக 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 மோசமான அரசாணை. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரசாணையை எந்த அரசும் வெளியிட்டிருக்காது. அது சட்ட ரீதியாகவே சில பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் இப்போ இதில் சொல்வது பொருத்தமாக இருக்காது. முற்றிலும் சட்டத்துக்கு புறமான முறையில் அந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போக்குவரத்து கழகங்களை அழிப்பதற்கான நடவடிக்கை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே சென்னை நகரத்தில் பஸ்ஸில் போகிறவங்க சாதாரண ஜனங்கள், நடுத்தர மக்கள். அதுதான் அவர்களுக்கு தான் பஸ் தேவை அதிகமாக இருக்குது. இப்போ வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான டூ வீலர் ஓடுறது எதனாலன்னா இவங்க போதுமான பஸ் விடாததுனால. கூடுதல் பஸ்ஸை மக்களுக்கு விட்டால் டூ வீலர் எண்ணிக்கை குறையும். இந்த சொகுசு பேருந்து என்பது எந்த விதத்திலையும் மக்களுக்கு பயன்படாது, மேலும் டிராஃபிக்கை தான் ஏற்படுத்தும். இது தனியாருக்கு கொடுப்பது இந்த அரசு போக்குவரத்தை அழிப்பதற்கான வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ போக்குவரத்து கழகங்களில் ஏற்கனவே கடன் சுமை இருக்கு, அதாவது பற்றாக்குறை இருக்கு, ஏற்கனவே நஷ்டத்தில் போகுது, இப்படிலாம் குறிப்பிடுறாங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு போக்குவரத்து துறையுமே தனியார் கிட்ட ஒப்படைக்கும் போது மேலும் கடன் சுமை அதிகரிக்கத்தானே செய்யும். அப்போ அது எந்த மாதிரியான நடவடிக்கை? இது நஷ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. நீங்க இப்போ கட்டணத்தை அவர்களே நிர்ணயம் செய்து கொள்ளலாம் சொல்லிடுறாங்க இல்லையா. தனியார்னா வந்தாங்க, தனியார் தொழில் நடத்த தான் வருவாங்க. ஒரு 10 ரூபா போட்டால் 5 ரூபா லாபம் கிடைக்கணும்னு தான் வருவாங்க. அரசு இன்னைக்கு சேவை துறையாக இயக்க மாட்டேன். ஜனங்களுக்கு இப்போ இந்தியாவிலே நம்ம மாநிலத்தில் தான் கட்டணம் குறைவு. போக்குவரத்துக்குன்னு பெரிய அளவுக்கு நம்ம மக்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. இந்த போக்குவரத்துக்கு செலவை குறைப்பதும் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சலுகை. அதனால இந்த சலுகை பறிப்பது என்பது சாதாரண மக்களை பாதிக்கப்படும். இது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, மக்களுடைய பயண உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதை அளிப்பதற்கான வேலைகளை அரசாங்கம் செய்ய முடியும். இப்போ சொகுசு பேருந்துகள்னாலே நம்ம போக்குவரத்து கழகங்களிலேயே ஏசி பேருந்துகள் இருக்கு, அதுக்கடுத்த வகையான பேருந்துகள் இருக்கு. இப்போ இந்த பேருந்துகளை ஒருவேளை அவங்கள்ட்ட கொடுத்து தனியார் ஓட்டுநர் விடுவாங்க, இல்லை முழு பேருந்துகளும் தனியார், ஓட்டுநர்களும் தனியார், மொத்த திட்டமும் தனியார்? மொத்தமும் தனியார். வண்டி கலெக்ஷன் பண்றது, ஓட்டுறது எல்லாம் தனியார். எம்டிசி சிம்பிளா பயன்படுத்துறதுக்கு ஒரு தொகை எம்டிசி கொடுக்குறது. இதை தவிர எம்டிசியால் எந்த கட்டுப்படுத்தவும் முடியாது. அந்த ஜியோவிலே அவங்களுடைய நினைச்ச பக்கத்துக்கு போய்க்கலாம், நினைச்ச மாதிரி கட்டணம் வசூல் பண்ணிக்கலாம்னு அந்த ஜியோவிலே இருக்குது. அதனால எதுக்கும் போக்குவரத்து கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அடிப்படையில் தான் இந்த அரசாணை வெளியிடும். அப்படி எந்த பகுதியில இயக்கலன்னா அரசு பேருந்துகளை இயக்குறதுக்கு அப்படின்றது ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறை ஆரம்பத்திலே சொன்னேன், இது எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படாது அப்படின்னு சொன்னேன். அது சட்டத்துக்கு புறமானதும் ஓகே.